topic variation, page number 279. Okay, take your book and take the page number 279. Variation is the sexual reproduction which involves the meiosis, helps in recombination of genes during the gametic fusion. Gamete fusion அப்படினா ஜெனடிக்கா செல் டிவிஷன் நடக்கும்போது 4 டைப்ஸ்ல நடக்கும். மியாசிஸ், மைட்டாசிஸ், ஏமைட்டாசிஸ், இந்த மாதிரி செல் டிவிஷன்ஸ் நடக்கும்போது கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகுது, இணையிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேரியேஷன்ஸ் அப்படின்னா வேறுபாடுகள். ஆஃப் ஸ்பிரிங்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சிக்க ஒரு வேர்டுக்கும். இல்ல உயிர் புதுசா உருவாகக்கூடிய ஒரு ஜெனரேஷன், அதாவது பேரண்ட்ஸ்ல இருந்து உருவாகக்கூடிய அடுத்த ஜெனரேஷன். ஓகேவா, அதான் வந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ், ரீகாம்பினேஷன்ஸ் திரும்பவும் கம்பைன் ஆகிறது. அதாவது பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஃபாதர் அண்ட் மதர் அவங்களோட ஜீன்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும்போது, கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகும்போது ரீகம்பைன் ஆகி ஏற்படக்கூடிய நியூ கேரக்டர் தான் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புதுசா உருவாகக்கூடிய உயிரியல். ஓகேவா, இதுல என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றது தான் இந்த டாபிக்ல பார்ப்போம். ஓகேவா, திரும்பவும் சொல்றேன், வேரியேஷன்ஸ் அப்படின்னா வேறுபாடுகள். கேமெட் ஃபியூஷன் அப்படிங்கும்போது ஜீன் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, அதாவது மதர் அண்ட் ஃபாதர் அவங்களுக்குள்ள செல் டிவிஷன்ஸ் நடந்து கேமெட் ஃபியூஸ் ஆகும்போது ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஒன்னா உருவாகும் போது உருவாகக்கூடிய ஒரு உயிரில ஏற்படக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். This leads to the differences in the phenotype of the offspring from its parents. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், phenotype, genotype. What is the meaning? Phenotype அப்படின்னா somatic cells. உங்க அப்பாவை பார்க்க யாரோ ஒரு ஃப்ரெண்ட் வராரு அப்படின்னா phenotype அப்படின்னா எக்ஸ்டர்னல் கேரக்டர், somatic cells அப்படின்னா அவுட்டர் கேரக்டர்ஸ். அவர் பார்க்கறதுக்கு கலரா இருந்தாரா, கருப்பா இருந்தாரா, அப்பா கேட்பாங்கல்ல, நேம் கேட்க மறந்துட்டேன் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஹைட்டா இருந்தாரா, குண்டா இருந்தாரா, இந்த மாதிரி அவங்களோட அவுட்டர் கேரக்டரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது somatic. ஜீனோடைப் அப்படின்னா ஜெனட்டிக்கலா அவங்களோட கேரக்டர் வைஸ், அவங்களோட கேரக்டர் வைஸ் அவங்ககிட்ட பழகினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதுதான் ஜீனோடைப். நீ மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும்னு தான் நான் சொல்றேன். phenotype அப்படின்னா somatic cellsல ஏற்படக்கூடிய changes, variations. genotype அப்படின்னா genetical characters, அவங்களோட character wise. அப்பா அம்மா திட்டும்போது கூட சொல்லுவாங்க, எங்க பரம்பரையில யாருமே இப்படி இல்லை, எனக்கு வந்து பிறந்திருக்கான் பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப ஜெனட்டிக்கலா சேஞ்சஸ் என்ன நடக்குது, வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான். சரியா, அப்ப வேரியேஷன்ஸ் வேறுபாடுகள் அப்படின்றது phenotypeலயும் நடக்கலாம், ஜீனோடைப்பாவும் ஜீன்ஸ்ல ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, நம்மளோட ஜெனடிக் கோட்ல phenotypeாவும் சேஞ்சஸ் இருக்கும், ஜீனோடைப்பாவும் சேஞ்சஸ் இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங், அதாவது இளமா புதுசா உருவாகக்கூடிய உயிரிகள்ல phenotype and genotypes ரெண்டுத்துலயுமே சேஞ்சஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேரியேஷன்ஸ் வேறுபாடுகள் அப்படின்னு சொல்றோம். Variation is the difference found among the individual of the same species and the offspring of the same parent. அதாவது ஒரே ஒருத்தவங்க கிட்ட இந்த சேம் பேரண்ட் அண்ட் தென் சேம் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய கேரக்டர்ல கூட என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, திட்டும் போது கூட திட்டுறாங்க பேரண்ட்ஸ் வந்து யாருமே இல்லை எனக்கு மட்டும் இப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களோட phenotype and genotypeல சம் வேரியேஷன்ஸ் ஏற்பட்டதுனால அவங்களோட ஜெனடிக் கோட்ல, ஓகேவா, குரோமோசோமல் சேஞ்சஸ், செல் டிவிஷன்ஸ் நடக்கும்போது ஏதாவது ஒரு செல் டிவிஷன்ஸ்ல கேமெட்டோட ஃபியூஸ் ஆகக்கூடியதுல வேரியேஷன்ஸ், அந்த ஜீன் எப்படி வந்து ரீகம்பைன் ஆகுதோ அந்த இடத்துல வேரியேஷன்ஸ் ஏற்படும். அதனால அவங்களோட பாடி நேச்சர்ஸ்லயும் இருக்கலாம், சொமேட்டிக் அவுட்டர் கேரக்டர் கலர்ல இருக்கலாம், டிஃபரன்ஸ் ஹேர்ல இருக்கலாம், ஸ்கின்னோட நேச்சர் இருக்கலாம், ஐ எது வேணாலும் இருக்கலாம், அந்த ஜெனடிக் கேரக்டர் வைஸும் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தென் வேரியேஷன் இஸ் த ரா மெட்டீரியல் which plays an important role in evolution. evolution அப்படின்னா பரிணாம வளர்ச்சி. இந்த டாபிக் உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும், ஆதி காலத்துல இருந்து இப்போ வரைக்கும்
ஹியூமன் பீயிங்ஸோட வளர்ச்சி எவல்யூஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, பரிணாம வளர்ச்சி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கு வேரியேஷன் வேறுபாடுகள் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றியும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரியா? எவல்யூஷன் would not be possible without variation. பரிணாம வளர்ச்சி அப்படின்றது வேரியேஷன் நடக்காம ஏற்படல அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா சேஞ்சஸ், அதாவது சடனா ஏதாவது சேஞ்சஸ் ஜெனடிக்ல நடக்காம பரிணாம வளர்ச்சி அப்படின்றது ஏற்படல. அதாவது எப்படி சொல்லலாம், அப்ப வந்து ஆதி காலத்துல இருந்த மாதிரி இல்ல, கேரக்டர் வைஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இப்போ நீ எல்லாருமே மொபைல் அதிகமாக யூஸ் பண்ற, இப்போ நாங்கள் படிக்கும் போது இல்லை. இதுவே ஒரு சேஞ்சஸ். இது வந்து நான் சொல்லக்கூடியது அவுட்டர் திங்ஸுக்கு சொல்றேன். இதே மாதிரி எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கும் போது கேரக்டர் வைஸா இருக்கலாம், பினோடைபிக்கா இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே வேரியேஷன்ஸ் இல்லாம எவல்யூஷன் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். 2 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் somatic வேரியேஷன், செகண்ட் ஒன் ஜெர்மினல் வேரியேஷன்ஸ். somatic அப்படின்னா நம்மளோட அவுட்டர் கேரக்டர் வைஸ் ஏற்படக்கூடிய வேரியேஷன்ஸ் தான் somatic வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னு பார்த்தா these are the variation which affect the body cells of the organism. They are not heritable. They occur due to environmental factors. somatic cellsல ஏற்படக்கூடிய வேறுபாடுகள் அப்படின்றது not heritable, அதாவது பரம்பரைக்கு ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகாது. அவுட்டர் கேரக்டர்ல somatic ஞாபகம் வச்சுக்கோ, வெஜிடேட்டிவ் செல்னு சொல்லலாம், somatic செல்ஸ்னு சொல்லலாம். அவுட்டரா ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்களோட ஐ நேச்சர், ஹேர், ஸ்கின்னோட கலர், அவங்க ஹைட்டா இல்லை குண்டா இருக்காங்களா ஸ்லிமா இருக்காங்களா, இந்த மாதிரி பேசக்கூடிய எல்லாமே somatic செல்ஸ் தான் ரீசனபிள் அவுட்டர் ஞாபகம் வச்சுக்கோ. ஜெர்மினல் அப்படின்னாலே இன்னரா கேரக்டர் வைஸ் அவங்களோட பண்புகளை பற்றி பேசுறது. அவங்க வந்து மூடி டைப்பாக இருப்பாங்க, எப்பயுமே ஜாலி டைப்பாக இருப்பாங்க, அப்படி பேசுகிறோம் அப்படின்னா அது ஜெர்மினல். அவங்களோட ஜீனை பொறுத்து தான் அந்த கேரக்டர் பேசுகிறோம் அப்படின்னா ஜெர்மினல் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ இதை வந்து ஒரு பரம்பரையிலிருந்து அடுத்த பரம்பரைக்கு நாட் ஹெரிட்டபிள், கடத்தப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சொமேட்டிக்காக சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா தாத்தா மாதிரி இல்லை, வேறா இவங்க இந்த மாதிரி இருந்தான், அதை வந்து அடுத்த ஜெனரேஷனில் அதை எதிர்பார்க்க முடியாது. அவன் வந்து நல்ல ஒயிட்டாக இருந்தான் என்னோட பையன், அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அவன் கலர் இல்லை, இந்த மாதிரி சொல்றது நாட் ஹெரிட்டபிள், அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு பாஸ் ஆகாது. இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வேரியேஷன்ஸ் எல்லாமே somatic செல்ஸ்ல ஏற்படக்கூடிய வேரியேஷன்ஸ் அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு பாஸ் ஆகாது. ஆனா ஜெர்மினல் வேரியேஷன் கேரக்டர் வைஸ் ஏற்படக்கூடியது ஹெரிட்டபிள் ஒன்னா தான் இருக்கும் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு கடத்தப்படும். ரேரா, அதாவது இன்பிட்வீன், அது கண்டினியூஸாகவும் இருக்கலாம், டிஸ்கண்டினியூஸ், அதாவது ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படலாம். அப்படி இல்லைன்னா இன்பிட்வீன்ல கேப் விட்டு அதுக்கு அடுத்த ஜெனரேஷன். இவன் பார்க்கறதுக்கு தாத்தா மாதிரியே இவனோட செயலெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப என்ன அப்படின்னா அது ஜெர்மினல் வேரியேஷன்ஸ், அங்க ஏற்படக்கூடிய வேறுபாடுகள், அவனோட பண்புகள்ல ஜீன்ல ஏற்படக்கூடிய வேரியேஷன்ஸ்னால அது வந்து இன்னாது அப்படின்னா ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகும். சரியா? இதுல ஜெர்மினல் வேரியேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 டைப்ஸ் இருக்கும், கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் அப்படின்னா these are the small variation which occur among individual of a population. They are also called as fluctuating variations. லைட்டா, அதாவது கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ்ல கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்காது, மைனரா, ஓகேவா, ஸ்மாலா ஏதாவது சேஞ்சஸ் மட்டும் இருக்கும் அவங்களோட பண்புகள்ல, கேரக்டர்ஸ்ல. திரும்பவும் சொல்றேன், 2 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் somatic, செகண்ட் ஒன் ஜெர்மினல் வேரியேஷன்ஸ். அவுட்டர்ல ஏற்படக்கூடிய வேரியேஷன்ஸ் somatic அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்மினல் வேரியேஷன்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு, கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் சொல்றோம். கண்டினியூஸ் அப்படின்றது ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சமா தான் ஏற்றத்தாழ்வு அப்படின்றது மைனூட்டா அதிகமான லெவல்ல இருக்காது. They occur by gradual accumulation in a population. For example, skin color, height and weight of an individual, color of eye. இந்த மாதிரி அவுட்டர்ல மட்டும் சேஞ்சஸ் ஏதோ ஒன்று தான் மாறி இருக்கும், மைனூட்டா ஏற்படக்கூடியது தான் கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது these are the sudden changes which occur in an organism due to mutations. Mutation means sudden change அப்படின்னு சொல்லுவாங்க, திடீர் மாற்றம். நம்மளோட ஜெனடிக்ல ஜீன்ல
சைட்டோசின் கூடயும் தான் பேர் பண்ணுவோம் பேஸ் பேர் அப்படின்னு சொல்லி டிஎன்ஏல நம்ம பேஸ் பேர்ஸ் நைட்ரோஜனஸ் பேசஸ் பற்றி பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல மைனூட்டா சம் சடன் சேஞ்சஸ் அவங்களோட ஜெனடிக் கேரக்டர்ஸில் சடன் சேஞ்சஸ். இப்போ அடினின் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இங்கே சைட்டோசின் இல்லைன்னா குவானின் ஏதோ ஒன்று கூட மியூட்டேஷன் திடீர் மாற்றம் அவங்களோட ஜெனடிக் கோடில் திடீர் மாற்றம் ஏற்படுறதுனால உருவாகக்கூடியது தான் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். சரியா? ஜெனடிக் கோடில் சேஞ்சஸ் ஏற்படும் திடீர் மாற்றம். அதோட ரீசன் வந்து இதுதான் அப்படின்னு இல்லை, அதுக்கு பேர் தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. They do not have any intermediate forms. என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி எந்த ஒரு ஃபார்மேஷன்ஸும் கிடையாது. இன்பிட்வீனா இப்படி தான் நடக்கும், இதுக்கு அடுத்தது நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. டிஸ்கண்டினியூஸ். These large variations are not useful for evolution. பரிணாம வளர்ச்சிக்கு இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனால எந்தவித ஹெல்ப்பும் கிடையாது. Then example 6 or more digits in human, அதாவது 6 விரலோட சில பேர் பிறப்பாங்க ஃபேமிலிஸ்ல. அந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஆனால் அது ஒரு சடன் மியூட்டேஷன்ஸ் அவங்களோட ஜெனடிக் கோடில் திடீர் மாற்றம் ஏற்பட்டதுனால அந்த மாதிரி 6 ஃபிங்கர்ஸ் காலிலையோ இல்லை கையிலையோ இல்லை ரைட் சைடு லெஃப்ட் சைடு எங்கே வேணாலும் இருக்கலாம். அதனால எந்த ஒரு பரிணாம வளர்ச்சியும் கிடையாது. எவல்யூஷன் அப்படின்றது நடக்கப்படுது. ஆனால் வேரியேஷன்ஸ் வேறுபாடுகள் இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. Discontinuous variation formed the basis for mutation theory proposed by De Vries. De Vries அப்படின்றவர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னா டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனை பேசிக்காக வச்சு மியூட்டேஷன் தியரியை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. 1 மார்க்ஸுக்கு அனலைன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டாபிக் பேலியோபாட்னி. பேலியோபாட்னி அப்படின்னா தொல் பயிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான்ட்ஸை பற்றி பேலியோ மீன்ஸ் ஓல்டு, பழமையான மண்ணில் புதஞ்சி போய் இருக்கக்கூடிய பழமையான பிளான்ட்ஸை பற்றி தாவரங்களை பற்றி படிக்கிறது தான் பேலியோபாட்னி. சரியா? இந்த இடத்துல ஃபாசில்ஸா அதாவது மண்ணுக்கு அடியில் இல்லை ராக்ஸில் எங்கே வேணாலும் இருக்கலாம் பிளான்ட்ஸ். அதனால தான் நேற்று உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். சரியா? எப்படி இருக்கும் அப்படின்றத நீ பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த டயக்ராம் உங்களுக்கு அமைச்சிருக்கேன். ஃபாசில்ஸ் அப்படிங்கும்போது அது பாறைகளோட இடுக்கில் இருக்கலாம், கல்லுக்கு அடியில் இருக்கலாம், இல்லாட்டின்னா கடலில் கூட இருக்கலாம், எங்கே வேணாலும் சரி. பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ரேராக ரொம்ப மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ரொம்ப மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து மக்கி போய் படிஞ்சு இருக்கு அப்படின்னா அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் பேலியோபாட்னி. சரியா? பிளான்ட்ஸை பற்றி ஆனால் பழமையான அதுங்களை பற்றி அந்த பிளான்ட்ஸில் என்னென்ன லீவ்ஸ் ஆகிடு, அது என்ன பிளான்ட்டு, எதுக்கு யூஸ் ஆகுது, அது மூலமா என்ன இருக்குது, எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி டீடைலாக ஸ்டடி பண்ணுறது பேலியோபாட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? Paleobotany is derived from Greek words paleon that means old and botany the study of plants. பழமையான தாவரங்களை பற்றி படிக்கக்கூடியது தான் பேலியோபாட்னி. It is the branch of paleontology that deal with recovery and identification of plant remain of geological past. அதாவது பூமிக்கு அடியில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ரொம்ப கடந்த காலங்களில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்போ இருந்த. இப்போ எல்லாருமே வந்து டிவியில் பார்ப்பேன் சித்த மருத்துவம், சன் டிவியோ ஏதோ ஒரு சேனல் வச்சுக்கோ சித்த மருத்துவம் அப்படின்னு பார்க்கனா இந்த செடி வந்து இதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நமக்கு ரேராக இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியும் இந்த ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா துளசி எடுத்துப்போம், கற்பூரவள்ளி எடுத்துப்போம். இதெல்லாம் உனக்குமே தெரியும். இதெல்லாம் வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி லோயர் கிளாஸ்லேருந்தே நீ பார்த்துட்டு இருப்பேன். மேக்ஸிமம் உனக்கு தெரிஞ்சது எவ்வளோ இருக்கலாம், ஒரு 10 சொல்லுவியா இல்லை 20 சொல்லுவியா, அவ்வளோதான் இருக்கும். அதை தவிர்த்து நமக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை. அப்போ அந்த சேனலில் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த லீஃபோட நேம் சொல்லி அதோட பொட்டானிக்கல் நேம் சொல்லுவாங்க, அடுத்தது அதோட சயின்டிஃபிக் நேம் சொல்கிறாங்க, அடுத்தது அது எதுக்கு யூஸ் ஆகுது, இவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஸ்டடி பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேலியோபாட்னி மாதிரி அதை பற்றி படித்ததுனால ப்ளஸ் அதை பற்றி அவங்களுக்கு நிறைய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால. அதே மாதிரி அழிஞ்சு போன தாவரங்கள் எதெல்லாம் இருக்கும், ஓகேவா? நமக்கு தெரிஞ்சது ரேர் தான். மிஞ்சி போனால் ஒரு 10-20 சொல்லுவோம், அவ்வளோதானே இப்போ உள்ள ஜென்ரேஷன் சொல்ல முடியும், அதிகமாக பேச முடியாது. அப்போ ரேராக அப்போ அங்கே இருந்தப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன பிளான்ட்ஸ் இருந்துச்சு, அதோட யூசஸ்லாம் என்ன, எப்படி இருந்துச்சு, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி அதை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்டடி தான் இந்த பேலண்டாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கண்டுபிடிக்கிறது, அந்த பிளான்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த பிளான்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது, மாதிரி டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்குறது.
A plant fossil is any preserved part of a plant that has died long back. Fossils may be a prehistoric impression that may be hundreds to millions of years old. Majority of the plant fossils are disarticulated parts of plants. It is rare to find plants to be preserved as whole. உனக்கு டயக்ராம் அனுப்பிச்சதுலையுமே பார்த்தனா ஒரு பாறையில் ஒரு லீஃப் இருக்கும், ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னா அரிச்சு போய் அந்த பாறையில் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஹோல் பிளான்ட்டை வந்து நம்மளால் டிரைவ் பண்ணி எடுக்க முடியாது. உன்னை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அதோட ரூட் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை ஸ்டெம்மாக இருக்கலாம், இல்லை லீஃபாக இருக்கலாம், ஏதோ ஒன்று தான் அந்த பிளான்ட்டோட ஒரு ஹோல் பார்ட்டுமே நமக்கு கிடைக்காது அப்படின்றாங்க. அதோட ரேரா அந்த லீஃப் மட்டும் படைஞ்சு போயிருக்கலாம், இல்லை ரூட் மட்டும் இருக்கலாம், தென் ஸ்டெம் போர்ஷன்ஸ் மட்டும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறத வச்சு அது என்ன பிளான்ட் லைட் ஆன் phylogeny and evolution of plants. எதை வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்களோ, அதாவது எது வந்து வீசப்பட்டுச்சோ, நமக்கு கிடைக்காம எந்த பிளான்ட்ஸ்லாம் போச்சோ அதோட இன வரலாறு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொய்யா பழம் இருக்குது அப்படின்னா அதோட ஃபேமிலி நம்ம படிப்போம், ஜீனஸ் நேம் சொல்லுவோம், ஸ்பீஷியஸ் நேம் சொல்லுவோம், அண்ட் தென் ரூபியேசி ஃபேமிலி, அதுக்கு கீழே என்ன டைப்ஸு சப்டைப் என்ன பாட்னியில் கிளாஸிஃபை பண்ணிகிட்டே போகிறேன்னா ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு செடியோ எடுத்தோன்னா அதை பற்றி டீட்டெயிலாக எல்லாமே தெரிஞ்சுக்கும். ஜுவாலஜின்னு எடுக்கும்போது ஒரு ஆர்கனிசம் அப்படின்னா ஒரு பாக்டீரியானா அதோட ஜீனஸ் ஸ்பீஷியஸ் அது எந்த ஃபேமிலியில் வருது, தென் எதுக்கு கீழே எந்த கிளாஸு, இந்த மாதிரி ஓகேவா டீட்டெயிலாக பண்ணுறோம். அப்போ இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க, ஒரு பிளான்ட்டோட ஒரு லீஃபோட பார்ட் ஃபாசில்ஸாக நமக்கு கிடைச்ச ஒரு லீஃபாக இருக்கட்டும், ஸ்டெம்மாக இருக்கட்டும், ரூட்டாக இருக்கட்டும், அதை பற்றி டீட்டெயிலாக அதை பற்றி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஃபாசில்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. அந்த பிளான்ட்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. Then fossils plant give a historical approach to plant kingdom. வரலாறு ரீதியாக பிளான்ட் கிங்டம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் அப்போல்லாம் இருந்துச்சு இந்த பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காகவும் இந்த ஃபாசில்ஸ் அப்படின்றது யூஸ் ஆகுது. பிளான்ட்டோட புதைப்படிமங்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழில், சரியா? ஃபாசில்ஸ் அப்படின்னா புதைப்படிமம், மண்ணுக்கடியில் புதைஞ்சி போய் இருக்கக்கூடிய ஒன்று எடுக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்றது தான் இங்கே. ஃபாசில்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். அந்த மாதிரி கிடைக்கக்கூடியதை நம்ம கலெக்ட் பண்ணுறதுனால பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன்ஸ் அனிமல்ஸ்லேயும் கிளாசிஃபிகேஷன்ஸ் படிச்சிருப்பேன், பிளான்ட்லேயும் படிச்சிருப்போம், சரியா? அப்போ கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிடைக்கக்கூடியதை வச்சு தான் கிளாசிஃபிகேஷன்ஸை உருவாக்கியிருப்பாங்க. பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் இதெல்லாம் உருவாக்கும். ஃபாசில் பிளான்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் டெஸ்கிரிப்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ் அனாட்டமி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண முடியும், ப்ளஸ் கம்பேரிட்டிவ் அனாட்டமி. இப்போ இந்த ஒரு லீவ்ஸ் கிடைச்சிது அப்படின்னா எதோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணலாம். உடற்கூறு, அதாவது பார்க்குறதுக்கு இந்த லீவ்ஸோட வெயின் எல்லாமே இப்படி இருந்துச்சு, இதோட ஷேப் இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அனாட்டமி அப்படின்னா உடற்கூறு, இந்த லீவ்ஸை வச்சு இந்த ரூட்டை வச்சு ஸ்டெம்மை வச்சு டீட்டெயிலாக இன்னும் ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மண்ணுக்கு அடியிலையோ இல்லை கடலுக்கு அடியிலையோ கிடைக்கக்கூடிய புதைப்படிவங்கள் தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ரீகால் பண்ணுவோம் வேரியேஷன்ஸ் அப்படின்னா வேறுபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ், அதாவது செல் டிவிஷன்ஸ் நடக்கும்போது நம்ம உடம்புல ப்ராப்பராக ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு லைட்டாக கீழ்றோம் அப்படின்னா அந்த இடத்துல செல்ஸ் எல்லாமே டெத் ஆகி நியூவாக செல்ஸ் சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல செல் டிவிஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு பிளேடில் இந்த கீரை இல்லை ஏதோ ஒரு கம்பி கீறிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுற, ஒரு 2 days ஆஃப்டர் நீ பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நியூவாக செல்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகும். அப்போ அங்கே செல் டிவிஷன் நடந்து நியூவாக செல்ஸ் வந்து உருவாயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கணும். அதே தான் சேம் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் அப்படிங்கும்போது கேமெட்டிக் ஃபியூஷன், அதாவது கேமெட்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகுது, ஒன்றாகும் போது செல் டிவிஷன்ஸ் நடக்கும். மியாசிஸ், மைட்டாசிஸ், ஏமெட்டசிஸ் இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸில் நடக்கும்போது ஜெனட்டிக்காக சம் டிஃப்ரென்சஸ் ஃபீனோடைப்பில் ஏற்படும். ஃபீனோடைப்னா என்ன சொன்னேன்? அவுட்டர் கேரக்டர், சொமேட்டிக் செல்ஸ், ஃபீனோடைப், ஜீனோடைப். மறக்காத இம்பார்ட்டன்ட் 2 marks. ஃபீனோடைப் அப்படின்னா அவுட்டரில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். ஃபீனோடைப்னா அவுட்டரில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அது ஃபீனோடைப். ஜீனோடைப் அப்படின்னா ஜெனட்டிக்கல், அவங்களோட கேரக்டர் வைஸ் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை படிக்கிறது ஜீனோடைப், சரியா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க
அப்பா ஒரு மாதிரி இருக்கலாம், நீங்கள் ஒரு மாதிரி, சரியா? அம்மா நல்ல கலர் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் கலராக இருக்கீங்க. இந்த மாதிரி அவுட்டராக சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் ஃபினோடைப். திரும்பவும் மறக்கலாம். இன்டீரியராக கேரக்டர் வைஸ் பேசுகிறோம் அப்படின்னா அது ஜீனோடைப். வேரியேஷன்ஸ் இஸ் த ரா மெட்டீரியல். சரி, ஓகே. இந்த வேறுபாடுகள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சிக்காக யூஸ் ஆகுது. அதாவது ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஜென்ரேஷன்ஸ் எப்படி நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறோம், பிளான்ட் எப்படி இருக்கும், அனிமல் எப்படி இருக்கும்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் வேரியேஷன்ஸ் வந்து ஏற்படுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா பரிணாம வளர்ச்சி. ஆதி காலத்தில் அப்படி இருந்தாங்க, அடுத்தடுத்த ஜெனரேஷன் இப்படி சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேறுபாடுகள் உதவுது. அடுத்தது டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சொமேட்டிக் அண்ட் ஜெர்மினல் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் இருக்கு. சொமேட்டிக், ஃபினோடைப் எல்லாமே சேம் தான் மீனிங். சொமேட்டிக் வேரியேஷன்ஸ் அப்படின்னா அவுட்டரில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். ஜெர்மினல் வேரியேஷன்ஸ் அப்படின்னா அவங்களோட கேரக்டர் வைஸ். இங்கே சொமேட்டிக் இது வந்து நாட் ஹெரிட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படாது. என்ன சொல்லலாம், கலர், அதாவது முடியோட கலர் வந்து ஃபேமிலியில் ரேராக இருக்கும். முடி யாருக்குமே சுருட்ட முடி இருக்காது, நம்ம ஃபேமிலியில் யாரும் கூட பிறந்தவங்களே இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு அப்படி இருக்காது, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு இருக்கலாம். நாட் ஹெரிட்டபிள், அதாவது அந்த வேரியேஷன்ஸ் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படாது ஒரு ஜெனரேஷன். ஆனால் ஜெர்மினல் கேரக்டர் வைஸ் ஜீனில் ஏற்படக்கூடிய, ஜெர்மினல் அப்படின்னா ஜீனில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் வந்து ஹெரிட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் 2 டைப்ஸ் பார்த்தோம், கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கண்டினியூஸ் அப்படின்னா என்னவா இருக்கும், ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அது கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் சொல்லுவோம். டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னா 6 ஃபிங்கர்ஸ் இருக்கிற மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்க. அதனால எவல்யூஷனுக்கு எந்த வித யூஸ்ஃபுல்னஸும் கிடையாது. ஆனால் டிஸ்கண்டினியூஸ் வந்து ஒரு 6 விரலோடு இருக்கிறது, கையிலையோ காலையோ 6 விரல் இருக்கிறவங்கலாம் பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுதான் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பேலியோபாட்னினா என்னன்னு பார்த்தோம். பழமையான தாவரங்களை பற்றி படிக்கக்கூடியது பேலியோபாட்டனி அப்படின்னு சொல்லிட்டோம். எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அப்போ என்னெல்லாம் இருந்துச்சு, தாவரங்கள் என்ன இருந்தது, அதோட யூஸ்ஃபுல் என்ன, நமக்கு என்ன விதத்தில் அந்த மாதிரி படிஞ்சு போய் ஃபாசில்ஸ் அப்படின்னா எழுதியாவது போய் பக்கத்தில் நான் என்ன சொல்கிறேன் தமிழில் ஒரு பென்சில் வச்சு எழுது நான் சொல்கிறது. ஃபாசில்ஸ் அப்படின்னா புதை படிவங்கள், அதாவது மண்ணுக்கு அடியில் புதைஞ்சி போய் இருக்கக்கூடியதை ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கடலாக இருக்கலாம், பாறையாக இருக்கலாம், மண்ணுக்கு அடியில் இருக்கலாம், எந்த இடமா வேணாலும் இருக்கும். அப்போ இங்கே பிளான்ட் ஃபாசில்ஸ் இதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ செடிகளை பற்றி பார்த்துருக்கோம், தாவரங்களை பற்றி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி படிஞ்ச விஷயங்கள் இருக்கும். எதுக்காக இது யூஸ் ஆகுது, ஃபாசில்ஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும், ஏன் அதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த பிளான்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ப்ளஸ் பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி ஒரு பிளான்ட்டை இதுக்கு கீழே தான் கொண்டு வரணும், வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி படிக்கணும்னா அப்போ அதை உருவாக்குறதுக்கும் இந்த ஃபாசில்ஸை வச்சு ஸ்டடி பண்ணால் தான் நம்ம இதை உருவாக்க முடியும். சரியா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பேஜ் நம்பர் 280 பாரு. Caspar Marion Steenberg, he is the father of paleobotany. பழமையான தாவரங்களை பற்றி படிக்கக்கூடியதில் அதை பற்றி ஸ்டடி பண்ணதில் இவரை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்டனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் born in ஈரோப்பில் இவர் பிறந்தாரு. He established the Bohemian National Museum in Prague and is deemed to be the founder of modern paleobotany. இவர் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது எங்கே அப்படின்னா ஈரோப்பில் பிராக் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் மியூசியம் ஒன்று உருவாக்குனார். எதுக்காக அப்படின்னா பழமையான தாவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? இவரை தான் ஃபவுண்டர், நிறுவனரே இவர் தான். சரியா? இவர் தான் உருவாக்கியிருக்காரு. உருவாக்கி பழமையான தாவரங்கள் என்னென்ன இருக்குது, பிளான்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு உருவாக்குனதுனால இவரை தான் நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்டனி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் பாரு, பீர்பால் சகானி. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்டனி. அவர் உருவாக்குனது ஈரோப்பில். இப்போ இந்தியாவில் அப்போ யார் அப்படின்னு பார்த்தா இவர் தான். சரியா? He presented his research on 2 different areas of paleobotany, the anatomy and morphology of Paleozoic friends, the fossil plants of the Indian Gondwana formations. அதாவது Paleozoic friends அப்படின்னா சோஷியல் குள்ள கொஞ்சம், அதாவது
அதாவது கண்டங்களாக பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்பு அண்ட் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அந்த மாதிரி கண்டங்களாக 7 கண்டங்கள், ஆசிய கண்டங்கள் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிரிக்கும் போது பேலியோசோயிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது சதர்ன் ஹெமிஸ்பியரில் பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி. ஓகேவா? சதர்ன் ஹெமிஸ்பியரில் பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த பேலியோசோயிக் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இந்த இந்தியன் பேலியோபாட்டி ஃபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா, மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி, பிளான்ஸோட உடற்கூறுகள் அண்ட் மார்ஃபாலஜி அப்படின்ற தோற்றம் இதெல்லாம் பற்றி அந்த சைடில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் பிரிக்கப்பட்ட அந்த ஏரியாவில் போயிட்டு என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட அவுட்டர் லுக்கு. இப்போ நம்ம சைடில் கிடைக்குது, துளசி கிடைக்குது, கற்பூரவள்ளி கிடைக்குது, என்னென்னமோ சொல்கிறோம் மெடிசினல் பிளான்ட்ஸ்லாம் இங்கே கிடைக்குது. இதே நீ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு இதெல்லாம் கிடைக்குதான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ரேர் தான். நம்ம ஊரில் கிடைக்கக்கூடியது அங்கே கிடைக்குதானா ரேர். அதுதான். அப்போ இந்தியன் ஃபாதர் ஆஃப் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சதர்ன் ஹெமிஸ்பியரில் அந்த பேலியோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அது பிரிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது, இதோட மார்ஃபாலஜி கேரக்டர், மார்ஃபாலஜினா அவுட்டர், அந்த செடி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, அதோட ரூட் எப்படி இருக்குது, ஸ்டெம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பழமையான தாவரங்களை பற்றி ஸ்டடி பண்ணாங்க. அனாட்டமி அப்படின்னா உடற்கூறுன்னு சொன்னேன். டீட்டெயில்டாக அந்த செடியை பற்றி உள்ளே வந்து அதோட வெயின்ஸ் வந்து டைகாட் ஸ்டெம்மா, மோனோகாட் ஸ்டெம்மா, இல்லை டைகாட் ரூட்டா, மோனோகாட் ரூட்டா, இந்த மாதிரி டீட்டெயிலாக அந்த பிளான்ஸை பற்றி படித்து பார்த்தாரு. சரியா? இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. இன்னும் ஒரு 5 minutes இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஃபாசிலைசேஷன் அப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். இதில் பேலியோபாட்னி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 marks மார்க் பண்ணிக்க. வேரியேஷன்லாம் என்ன அப்படின்றதும் ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், சொமேட்டிக் அண்ட் ஜெர்மினல் வேரியேஷன்ஸ், அது ரெண்டுமே 2 marks இம்பார்ட்டன்ட் தான், மார்க் பண்ணி வச்சுக்கோ. சரியா? முடிச்சோமா சார்? சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல்.